திருவளர் புலர்காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 20ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you.
I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இலர் பலர் ஆயின காரணம் நோட்பார் சிலர் நோலாதார் பலர். வள்ளுவருடைய காலத்திலேயே கூட பணம் படைத்தவர்கள், பொருள் படைத்தவர்களாக சிலர் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். பலர் ஏழைகளாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த வித்தியாசம் என்பது எல்லா காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. பணக்காரர்கள் என்பவர்கள் மேலும் மேலும் பணக்காரராக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய நாட்டிலே தற்போதைய சூழலை நீங்கள் நன்கு உற்று நோக்கினால் தெரியும். உலகத்தின் தலை சிறந்த பணக்காரர் பட்டியலில் இந்தியாவில் இருந்து இடம் பிடித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 50 முதல் 60% மக்கள் வறுமையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை நாம் நேரடியாக காண்கிறோம். இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உண்டாகக்கூடிய ஒரு புத்தகம்தான் ராபர்ட் கியோசகி என்பவரால் எழுதப்பட்ட ரிச் டேட் புவர் டேட் என்னும் ஒரு புத்தகம். தமிழில் கூட அது பணக்கார தந்தை ஏழை தந்தை என்று மொழிபெயர்க்கப்பட்டு வந்துள்ளது. இந்த புத்தகம் ஒரு கதை வடிவில் கூறப்பட்டிருக்கும். அவர் தனக்கு 2 தந்தைகள் இருப்பதாக, ஒருவர் பெற்ற தந்தை, இன்னொருவர் வளர்ப்பு தந்தை. இவரை பெற்ற தந்தை நன்கு படித்து ஒரு உயர்ந்த பதவியில், ஒரு நல்ல நிறுவனத்தில், நல்ல சம்பளத்தில் வேலைக்கு இருப்பவர். இன்னொருவர் ஒரு சாதாரண நிலையிலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு பொருளாதாரம் பற்றிய அறிவு இருக்கிறது. அவர் படிப்படியாக தன்னுடைய தொழிலில் உயர்ந்து அந்த ஹவாய் என்னும் சொல்லக்கூடிய அந்த இடத்தின் மிக பெரும் பணக்காரராக அவர் மாறுகிறார். ஆனால் இவரை பெற்ற தந்தை வாழ்நாள் முழுவதும் நன்கு உழைத்து சம்பாதித்து செலவுகள் செய்து கடைசியில் பணத்திற்காக கஷ்டப்படுபவராக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். இந்த 2 தந்தைமார்களின் வாழ்க்கையிலிருந்து இவர் சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டு அதை பற்றி நமக்கு விளக்கி கூறுகிறார். இந்த புத்தகம் ஒரு நல்ல வெளிச்சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு. பொதுவாக பணக்காரர்கள் பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னவென்றால், அவர்கள் அனைவரும் புத்தகம் படிப்பவர்களாக இருக்கிறார்கள். ஜெஃப் பெசோஸ், பில் கேட்ஸ், வாரன் பஃபெட் போன்றவர்கள் தினமும் படிப்பதற்கு என நேரம் ஒதுக்குகிறார்கள். துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். வருடத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை தன்னுடைய ஓய்வு காலங்களை கூட அவர்கள் புத்தகங்களினுடைய கூடவே செலவு செய்கிறார்கள். கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். கற்றுக்கொள்ள தயங்குவதே இல்லை. எனவே நாமும் முடிந்த அளவு படிப்பதற்கு என்று தினமும் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இந்த புத்தகத்திலிருந்து சில அடிப்படையான விஷயங்களை
நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. மற்றவர்கள் தன்னுடைய நேரத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நாம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் என்றால் 8 முதல் 12 மணி நேரம் வேலை செய்கிறோம். மாதம் முழுவதும் வேலை செய்து அந்த நேரத்தை செலவிட்டதற்கான ஊதியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பணக்காரர்கள் நேரத்தை தங்களுக்காக செலவிடுகிறார்கள். தங்களுடைய நேரத்தை அவர்கள் விற்பதில்லை. தன்னை முன்னேற்றிக் கொள்ளவும், பொருள் சேர்ப்பதற்கான வழிமுறைகளை ஆய்வு செய்யவும் அவர்கள் நேரத்தை ஒதுக்குகிறார்கள். அதைவிட முக்கியம், பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். அடுத்தபடியாக அவர் கூறுகின்ற ஒரு விஷயம், பொருளாதாரம் பற்றிய அறிவு அனைவருக்கும் அவசியம் என்கிறார். பணம் சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட முக்கியமானது அதை எப்படி செலவு செய்வது மற்றும் சேமிப்பது என்பது. சொத்து மற்றும் கடன் பற்றிய அறிவு மிக மிக முக்கியமான அறிவாக இவர் கூறுகிறார். பலரும் சொத்து என்று நினைத்து வீண் செலவுகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒருவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கார் வாங்குகிறார். அந்த காரை ஒரு சொத்தாக நினைத்து அவர் வாங்குகிறார். ஆனால் உண்மையில் அந்த கார் சொத்தாக இருப்பதில்லை, இவருடைய சுமையாக மாறிவிடுகிறது. 5-6 வருடங்களில் காருக்கான விலை என்பது மிகவும் குறைந்துவிடும். ஆனால் இவர் காருக்காக செய்து கொண்டிருக்கும் செலவு என்பது அதிகரித்து கொண்டே செல்லும். அதே போல சிலர் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து அதில் முதலீடு செய்வார்கள். பல லட்சங்கள் செலவு செய்து வீட்டை வாங்கி சில ஆயிரங்கள் வாடகைக்கு விட்டு கொண்டிருப்பார்கள். இதுவும் ஒரு சரியான முதலீடு அல்ல. சிலர் தங்கத்தில் முதலீடு செய்திருப்பார்கள். தங்கத்தை ஆபரணமாக வாங்கும் பொழுதும், காயினாக வாங்கும் பொழுதும், டிஜிட்டல் முறையில் சேர்க்கும் பொழுதும், இப்படி பல்வேறு விதங்களில் தங்கத்தை சேமிக்க முடியும். அது சில சமயங்களில் செலவாகவும் சில சமயங்களில் சேமிப்பாகவும் இருப்பதை நாம் காண முடியும். அதை பற்றிய அறிவு மிக மிக முக்கியம். அடுத்த விஷயமாக, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் என்று கூறுகிறார். நீங்கள் சம்பாதிப்பது என்பது ஆடம்பரத்திற்காக அல்லாமல் சொத்து சேர்ப்பதற்காக உழைக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் ஆரம்ப கட்டத்தில் சொத்துக்களை உருவாக்குவதில் இருக்க வேண்டுமே தவிர, நம்முடைய நிலையை மற்றவர்களுக்கு விளம்பரப்படுத்துவதற்காக ஆடம்பர செலவுகளில் ஈடுபடுவதற்காக இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். பணம் பற்றிய அறிவு எல்லோருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அக்கவுண்டிங், அதை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு இருக்க வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் முதலீடு செய்வது எப்படி, எதிலெல்லாம் முதலீடு செய்யலாம், எவையெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கின்றன, நீண்ட காலத்தில் முதலீடு செய்ய வேண்டியவை எவை, குறுகிய கால முதலீடு எவை போன்ற அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். தற்போதுள்ள சூழலில் எதில் முதலீடு செய்தால் அது வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றிய சட்டங்களை பற்றி ஓரளவாவது, வரி விகிதங்கள், ஃபினான்சியல் லா என்று சொல்வார்கள்,
அதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பணம் பற்றிய அறிவை நாம் எப்பொழுதும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்தபடியாக வாய்ப்புகளை பயன்படுத்துவதை பற்றி விளக்கமாக கூறுகிறார். சாதனையாளர்களும் பணக்காரர்களும் எப்பொழுதும் தங்களுக்கான வாய்ப்புகளை தவறவிடுவதே இல்லை. அதற்கு பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வந்து வேலை செய்ய நமக்கு தெரிய வேண்டும். பாதுகாப்பு வளையத்தை அவ்வப்போது நாம் உடைத்து கொண்டே இருக்க வேண்டும். ரிஸ்க் என்பது எடுக்கப்படும் பொழுதே வளர்ச்சி என்பது வேகப்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஒருவர் கற்றுக்கொள்வதை எப்பொழுதும் நிறுத்தவே கூடாது என்கின்றார். கற்றுக்கொள்வதை ஒருவர் நிறுத்தும் பொழுது அவருடைய அழிவு ஆரம்பம் என்று கூறுகிறார். எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரணங்களையும் கூறி கற்றுக்கொள்வதை தவிர்க்கக்கூடாது என்கின்றார். லேர்னிங் இஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ் என்று கூறுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கூறுகிறார். தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பவரால் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை வைத்து காப்பாற்ற முடியாது. தீய பழக்கங்கள் மற்றும் தீயோர் நட்பிலிருந்து விலகி இருக்க வலியுறுத்துகிறார். இறுதியாக எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலையை அவர் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். எப்பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலை ஒருவரிடம் வருகிறதோ அவர் கற்றுக்கொள்வதை தவிர்க்க ஆரம்பிக்கின்றார். சுருக்கமாக ஒரு 10 விஷயங்களை இதில் நாம் பார்த்து இந்த காணொளியை முடித்துக் கொள்ளலாம். முதல் விஷயம் பர்பஸ். நீங்கள் ஏன் பணக்காரர் ஆக வேண்டும் என்பதற்கான கேள்விக்கு உங்களிடம் விடை இருக்க வேண்டும் என்கின்றார். இரண்டாவது விஷயம், உங்களுடைய தினசரி செயல்கள் இலக்கை நோக்கியதாக இருக்கிறதா என்பதை பற்றி கவனிக்க சொல்கிறார். மூன்றாவதாக, நண்பனை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். உங்களுடைய நண்பர் வட்டம் முன்னேற துடிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் முன்னேறுவராக இருப்பீர்கள். ஆடம்பரத்தில் பிரியமுள்ளவர்களாக இருந்தால் நீங்களும் ஆடம்பர செலவு செய்து இருப்பதை இழந்து கொண்டே இருப்பீர்கள் என்று கூறுகிறார். நான்காவதாக, பணம் சம்பாதிக்க பலவிதமான வழிமுறைகள் இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு இடத்திலிருந்து மட்டும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது என்ற மாதிரி இல்லாமல் உங்களுடைய சம்பாத்தியத்தை சேமிப்பாக வைப்பதை விட முதலீடாக மாற்றி வேறு வேறு விதங்களில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஐந்தாவதாக, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் என்று கூறுகிறார். நம்முடைய செலவுகளுக்காக ஒதுக்கும் பொழுது முதலில் நாம் நமக்கான செலவுகளுக்கு பணத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். அடுத்தபடியாக, உங்கள் உடன் இருப்பவர்களை நீங்கள் நன்கு பராமரிக்க வேண்டும். அவர்கள் நல்ல மனநிலையுடன் ஒத்துழைக்கும் பொழுதே உங்களுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும் என்று கூறுகிறார். அதற்கு அடுத்த விஷயம், ஆடம்பரத்திற்காக கடன் வாங்கி செலவு செய்யாதீர்கள் என்று கூறுகிறார். நம்மை நாம் நிரூபிப்பதற்காக, மற்றவர்களிடம் பெருமையாக காண்பிப்பதற்காக கடன் வாங்கி கிரெடிட் கார்டு போன்ற விஷயங்களை பயன்படுத்தி செலவு செய்து அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகிறார். லாபத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யலாம், ஆனால் கடன் வாங்கி அதை செய்யக்கூடாது என்று கூறுகிறார். இறுதியாக, உங்களுடைய அறிவை மற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அதாவது பணம் சம்பாதிப்பதை பற்றிய இந்த அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டு நீங்கள் மேல்நிலையை அடைவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த அறிவை வழங்குவதற்கு தயங்கக்கூடாது. கொடுக்க கொடுக்க உங்களிடம் அது மேலும் மேலும் ஊறிக்கொண்டே இருக்கும் என்று கூறுகிறார்.
ஒரு காலத்தில் அடிப்படை தேவை என்பது உணவு, உடை, உறையுள் மட்டுமாக இருந்தது. ஆனால் தற்போது பணம் மட்டுமே அடிப்படை தேவையாக மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த பணத்தை வைத்து உணவு, உடை, உறையுள் போன்ற அனைத்தையும் நாம் ஏற்பாடு செய்து கொள்ள முடியும். எனவே பணம் பற்றிய அறிவை நாம் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். இதை தவிர இதை அனுபவிக்க வேண்டுமென்றால் நம்மிடம் நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும். உடல் நலம் பற்றி கூறும் பொழுது ஹெல்த் இஸ் வெல்த் என்று கூறுவார்கள். இன்னொரு செல்வமாக அறிவை கூறுவார்கள். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று. ஆரோக்கியம் என்பது உணவு மற்றும் உடற்பயிற்சி, ஓய்வு இவை சார்ந்ததாக இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு நல்ல ஆரோக்கியத்துடன், ஆரோக்கியமான மனதுடன் செல்வத்தை சேமித்து மற்றவர்களுக்கும் பயன்படும்படியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. மூக்கை சுத்தம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளையும் அதன் முறைகளையும் பற்றி விளக்க இருக்கிறார் நமது இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். இப்பொழுது அவருடைய உரையை கேட்கலாம். வணக்கம். இயற்கை மருத்துவத்தில் மருந்துகள் இல்லை, பஞ்சபூத சக்திகள் தான் அதில் தான் மருத்துவம் செய்கிறோம். பஞ்சபூத சக்திகள் என்றால் 5 பெரும் இயற்கை ஆற்றல்கள். ஒன்று ஆகாயம், சூரியன், காற்று, தண்ணீர், மண்ணில் விளைந்த தாவரங்களும் அவற்றின் கனிகளும் என்று அதை நாம் வகுத்து கொள்ளலாம். இந்த தண்ணீரினாலே மருத்துவம் செய்கிறோம். தண்ணீரை குடிப்பது ஒரு மருத்துவம். அதை சுத்தம் பண்ணுவதற்கு நாம் உள்ளும் வெளியும் பயன்படுத்துகிறோம், அது ஒரு மருத்துவம். இது இயற்கை மருத்துவத்தில் இருக்கிறது. யோகா, அஷ்டாங்க யோகம், யோகத்தின் 8 படிநிலைகள் இருக்கின்றன. பதஞ்சலி முனிவரின் யோகம், திருமூலரின் யோகம், அஷ்டாங்க யோகம். அதில் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று வருகிறது. முதல் விஷயம் யமம். அதில் என்ன வருகிறது என்றால் தீயன விலக்கல். எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் விலக்கிடுவோம். யமம் என்றால் நல்லன செய்தல், நியமங்கள். அன்றாடம் நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகள் அதை செய்ய வேண்டும், அதுதான் நியமம். அந்த தீயன விலக்கலில் சுத்தம் என்று வருகிறது. சுத்தம், அந்த சுத்தத்திலே கிரியைகள் இருக்கின்றன. குடல் சுத்தம், மூக்கு சுத்தம், சுவாசப்பாதை சுத்தம், இப்படி இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் நேர்த்தி. நேர்த்தி என்றால் சுவாசப்பாதையை சுத்தம் பண்ணுவது, மூக்கு துவாரம், தொண்டை இவற்றை சுத்தம் பண்ணுவது. இதை சுத்தம் பண்ணுவதற்கு ஜல நேர்த்தி என்று இருக்கிறது, தண்ணீரினால் சுத்தப்படுத்துவது. சூத்திர நேர்த்தி என்று இருக்கிறது, ஒரு கயிறு கயிற்று திரியினால் சுத்தப்படுத்துவது, நூலை கொண்டு சுத்தப்படுத்துவது, நூல் கயிறு, சூத்திர நூல் கயிறு. இதிலே ஒன்று தண்ணீர் சிகிச்சையிலே ஜல நேர்த்தி என்று சொன்னோம். நீர்த்தாரை, மூக்கிலே தண்ணீரை ஊற்றி சுத்தப்படுத்துவது. அது எப்படி மூக்கிலே தண்ணீர் ஊற்ற முடியும் என்று கேட்கலாம். ரொம்ப சுலபமானது. இது ஷட்கிரியைகள் என்ற 6 சுத்தப்படுத்தும் செயல்களிலே ஒன்றாக வருகிறது. ஒன்று குடல் சுத்தம் என்று சொன்னேன், அதற்கு வஸ்தி கிரியை, எனிமா வஸ்தி என்று பெயர். மூக்கு குவளை, மூக்கு கழுவுதல், அதற்கு ஜல நேர்த்தி என்று பெயர். இன்னும் பஸ்திரிகா என்று இருக்கிறது. இப்படி 6 செயல்கள். இதில் இன்று நாம் பார்க்க போவது ஜல நேர்த்தி என்று சொல்லக்கூடிய மூக்கை தண்ணீரினால் கழுவுவது. அதற்கான கருவி இதுதான். இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தண்ணீர் ஊற்றலாம், இங்கே ஒரு துவாரம் இருக்கிறது.
இந்த தண்ணீர் லேசாக சூடுபடுத்தப்பட வேண்டும். சில்லென்று இருக்கக்கூடாது. சில்லென்று இருந்தால் நாம் தண்ணீரை மூக்குக்குள்ளே ஊற்றும் பொழுது அது ஒரு வகையாக மண்டையில் ஏறுவது போல இருக்கும். சூடு என்றால் எவ்வளவு? நம் உடம்பின் வெப்பநிலை எவ்வளவோ, காய்ச்சலின் வெப்பநிலை எவ்வளவோ, 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் என்கிறோம், 37 டிகிரி சென்டிகிரேட் என்கிறோம். அவ்வளவுதான். 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கலாம். 100 டிகிரி சென்டிகிரேட் என்றால் கொதிநிலை. இந்த 100 டிகிரி ஃபாரன்ஹீட் ஒரு காய்ச்சல் அடித்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணீர். அதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் உப்பு போட வேண்டும் என்றால் உப்புக்கு இழுக்கும் சக்தி இருக்கிறது. அந்த உப்பு கலந்த அந்த லேசான வெந்நீரை மூக்குக்குள்ளே விடும் பொழுது அது உள்ளே போய் சளியை இழுத்து கொண்டு வரும். உப்புக்கு இழுக்கிற சக்தி. எப்படி ஊற்றுவது மூக்குக்குள்ளே? தலையை நின்று கொண்டு தலையை லேசாக குனிந்து உடம்பை சாய்த்து கொள்ள வேண்டும். உடம்பை குனிந்து இப்படி தலையை பக்கவாட்டில் சாய்த்து இந்த கருவியிலே அந்த நீரை ஊற்றிக்கொண்டு, இது மூக்கு குவளை, மூக்கு கழுவும் கருவி, இதில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு இந்த நுனியை மேல் மூக்கில் வைக்க வேண்டும். அப்பொழுது மூச்சு விட வேண்டும் என்பதற்காக வாயை திறந்து கொள்ளலாம். வாய் வழியாகவும் மூச்சு போய் வரும். இப்படி மூக்கிலே இதை வைத்து வாயை திறந்து கொண்டால் இந்த தண்ணீரானது மேல் மூக்கு வழியாக சென்று கீழ் மூக்கு வழியாக வரும், வாய் வழியாகவும் வரும். அது தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கலாம், அது தானாக போய் வரும். குவளையில் தண்ணீர் தீர்ந்தவுடனே எடுத்துவிட்டு குனிந்து என்று மூக்கை கொஞ்சம் சிந்தினால் சளி வரும், நீரெல்லாம் வந்துவிடும். அது கொஞ்சம் வடிந்த பின்பு இன்னொரு முறை குவளையில் நீர் நிரப்பி, அதை உப்பு நீர் நிரப்பி இந்த மூக்கிலே விட வேண்டும். வாயை திறந்து கொண்டால் சுவாசம் தானாக போய் வரும். இந்த மேல் மூக்கிலே உப்பு தண்ணீர் போய் கீழ் மூக்கிலே வந்து சேரும். சளி இருந்தால் இழுத்து கொண்டு வரும். சிலருக்கு ஒரு மூக்கிலே தண்ணீர் வரும், இன்னொரு மூக்கிலே வராது, அடைப்பு இருக்கும். சிலருக்கு 2 மூக்கிலும் தண்ணீர் வராது, உள்ளே அடைப்பு இருக்கும், தசை கோளங்கள் அடைத்து கொண்டிருக்கும். அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். வேறு சில பயிற்சிகளையும் மருத்துவங்களையும் செய்தால் அந்த அடைப்பு நீங்கிவிடும். இதை அன்றாடம் செய்யலாம். தூசி, புகை இவற்றில் வேலை செய்வோர் செய்யலாம். சளி நிறைய இருப்பவர்கள் செய்யலாம். இது ஒன்றும் பெரிய சிகிச்சை அல்ல, செலவு இல்லாத சிகிச்சை. எந்த செலவும் கிடையாது. ஒரு கருவி வாங்கினால் பல ஆண்டுகளுக்கு இருக்கும். மூக்கு கழுவும் குவளை, அவ்வளவுதான். இப்படி மாற்றி மாற்றி 2 மூக்குக்கும் ஒரு 3 முறை 4 முறை செய்தால் அந்த சுவாச மண்டலத்தினுடைய முதல் பகுதியான மூக்கிலிருந்து தொண்டை வரை சளி கரைந்து வெளியே வந்து சுத்தமாகிவிடும். சிலருக்கு பார்த்திருக்கிறோம், சில குழந்தைகளுக்கு பார்த்திருக்கிறோம். மூக்கிலே தண்ணீர் வைத்து ஊற்றும் பொழுது இந்த மூக்கு வழியாக விளக்கு திரி போல இவ்வளவு நீளத்தில் சளி வரும். விளக்கு திரி மாதிரியே விழுகும், கீழே வந்து விழும். அவ்வளவு சளியும் உள்ளே அடைத்து கொண்டிருக்கும். இருந்தாலும் மூச்சு போய் வந்து கொண்டிருக்கும். அது தடையாகத்தான் இருக்கும். கஷ்டப்பட்டு மூச்சு விடுவார்கள். இதெல்லாம் யோகாவில், யோகாசனத்தில், அஷ்டாங்க யோகத்தில் இருக்கிறது. இயற்கை மருத்துவத்திலும் இருக்கிறது. ஸோ 2ம் இணையும் பொழுது இது அவசியமான தேவை. இதற்கு பெயர் ஜல நேர்த்தி. மூக்கு கழுவும் குவளை, உப்பு நீரால் மூக்கை கழுவுகிறோம், அவ்வளவுதான். இது குழந்தை கூட செய்யலாம். பல குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்துமா, சளி, மூக்கடைப்பு, பசியின்மை, இப்படி எது இருந்தாலும் இதை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது போலவே எனிமா என்ற ஒரு சிகிச்சை இருக்கிறது. அதற்கு வஸ்தி என்று பெயர். அதை பற்றி இன்னொரு முறை பார்ப்போம். அது குடலை சுத்தம் பண்ணுவது. பொதுவாக மலச்சிக்கலை வைத்து கொண்டு யோகாசனம் பண்ணக்கூடாது என்று விதி இருக்கிறது. மலச்சிக்கலை வைத்து கொண்டு உணவு உண்ணக்கூடாது, மலச்சிக்கலை வைத்து கொண்டு கோயிலுக்கு போகக்கூடாது, மலச்சிக்கலை வைத்து கொண்டு கோயிலில் பூஜை பண்ண போகக்கூடாது, சமுதாயத்தில் எங்கும் போகக்கூடாது, பயணம் போகக்கூடாது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் மலச்சிக்கல் போவதில்லை. 3/4 பாகம் மலம் கழியும், 1/4 பாகம் இருந்து கொண்டே இருக்கும். அது எடையாக தடையாக இருந்து கொண்டிருக்கும்.
அதில் வாயுக்கள் உற்பத்தியாகும். இவையெல்லாம் இயற்கை மருத்துவத்திலே முக்கியமான சிகிச்சைகள். இயற்கை உணவு சாப்பிட்டால் இந்த சிகிச்சைகளுக்கான தேவைகள் குறையும். இருந்தாலும் அந்த எனிமா மூக்குக்குவளை எல்லாம் செய்து கொண்டால் உடம்பு இன்னும் சுத்தமாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்றை மட்டும் செய்தால் போதாது. இயற்கை மருத்துவம், யோகாசனம், இயற்கை பஞ்சபூத சிகிச்சைகள், இப்படி எல்லாவற்றையும் செய்யும் பொழுதுதான் நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இனி நமது பழக்க வழக்கங்களை பற்றிய திரு சரவணகுமார் அவர்களின் உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. உறவுகளே, நாம் தூங்குவதற்கு முன்பு பார்க்கும் ஒரு பொருளாகவும் அதேபோல கண் விழித்ததும் பார்க்கின்ற ஒரு பொருளாகவும் இருக்கும் ஒரு விஷயம்தான் செல்போன். ஒருவர் சராசரியாக நாளொன்றுக்கு 110 முறை செல்போனை பார்ப்பதாக ஒரு ஆய்வு சொல்கிறது. இதுவே ஃபோனுக்கு அடிமையான ஒருவர் 900 முறை தனது செல்போனை பார்க்கின்றாராம். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, யாரெல்லாம் நம்மிடம் பேச காத்திருக்கிறார்கள், நாம் என்ன சாப்பிடுகிறோம், அதில் உப்பு காரம் இருக்கிறதா என்று கூட தெரியாமல் இன்ஸ்டாவில் ரீல்ஸ், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் என்று நம்மையே அறியாமல் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம். இதனால் நம்முடைய நேரம், நம்முடைய ஸ்டடி, நாம் எதிர்பார்த்த வேலை, நாம் இப்போது பார்த்து கொண்டுள்ள வேலை, நமது திறமை, இப்படி எல்லாமே தாமதமாகின்றது. உறவுகளே, பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பதன் மூலம், அதாவது ஹேபிட் லூப்பை பயன்படுத்தி மொபைல் எனும் போதைப் பொருளில் இருந்து நாம் எப்படி விடுபடலாம் என்பதை பார்ப்போம். ஆம் உறவுகளே, இதுவும் ஒரு போதைப் பொருள்தான். ஒரு உளவியல் உண்மை என்னவென்றால், நீங்கள் புகைப்பிடிப்பது, ட்ரிங்க் பண்ணுவது போன்ற இன்னும் சில பேட் ஹேபிட்டுகளுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் எனும்போது நம்முடைய மூளையில் சுரக்கும் டோபமைன் என்கிற ஃபீல் குட் கெமிக்கல் தான் நாம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்கும்போதும் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்கும்போதும் உருவாகிறது என்று ஆய்வு சொல்கிறது. எனவே இதுவும் ஒரு பேட் ஹேபிட் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது ஃபோன் பார்க்க வேண்டும் என்கிற அறிகுறியை, அதாவது கியூவை நாம் அடையாளம் காண்பது தான். அதற்கு உங்கள் மொபைல் ஃபோனை அதிகமாக பயன்படுத்துவதற்கு உங்களை எது தூண்டுகிறது என ஆராய வேண்டும். அது அலுப்பாகவோ, மன அழுத்தமாகவோ, தனிமையாகவோ அல்லது ஃபோனில் வரும் நோட்டிஃபிகேஷனாகவோ இருக்கலாம். இரண்டாவதாக, ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடன் அதை எடுத்து வலைதளங்களில் மூழ்கி விடுவதுதான் உங்களது வழக்கம், அதாவது ரொட்டீன். மூன்றாவதாக, உங்கள் ஃபோனை உபயோகப்படுத்தும் போது உருவாகின்ற மன அமைதிதான், அதாவது டோபமைன் சுரப்பால் ஏற்படுகிற ஒரு போதை தான் அதற்கான வெகுமதி, அதாவது ரிவார்டு. ஆக உங்களுக்கு முதலில் அறிகுறி தோன்றாத வண்ணம் முடிந்தவரை உங்களது செல்போனை தள்ளி வையுங்கள். அதாவது உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் செய்து விடுங்கள். போரடிப்பது போல தோன்றினால் நீங்கள் ஃபோனுக்கு பதிலாக ஒரு புத்தகத்தை எடுத்து படியுங்கள். ஃபோனை எடுக்க வேண்டும் என்கிற உங்களது ஆசைக்கு, அதாவது அறிகுறிக்கு பதிலாக ஒரு புத்தகத்தை படியுங்கள் அல்லது வாக்கிங் போங்கள். நண்பர்களுடன் உரையாடுங்கள். வார இறுதிகளில் பேட்மிண்டன், ஷட்டில் போன்ற பிடித்த விளையாட்டுகளை உங்களது நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடலாம். அதாவது ஃபோன் பார்க்கும்போது ரொட்டீனை வேறு ரொட்டீனாக மாற்றுங்கள் என்று சொல்கிறேன் உறவுகளே. அதாவது உங்கள் அறிகுறி மற்றும் வெகுமதியை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் ஆரோக்கியமான வழியில் உங்களது இயக்கத்தை பூர்த்தி செய்யும் மாற்று வழக்கத்தை, ரொட்டீனை உருவாக்குங்கள் உறவுகளே. மேலும் புதிய வழக்கத்தை பின்பற்றுவதில் இருந்து உங்களை தடுக்கும் தடைகளை அகற்றுங்கள். புத்தகங்கள் அல்லது பொழுதுபோக்கு பொருட்களை உடனடியாக கைகளுக்கு கிடைக்கும்படி பக்கத்திலேயே வைத்திருங்கள். உங்களது ஃபோன் உபயோகிக்கும் நேரத்தை கட்டுப்படுத்த ஆப் பிளாக்கர்களை பயன்படுத்தலாம். ஆம் உறவுகளே, அப்படி ஒரு ஆப் இருக்கிறது. உங்களது ப்ளே ஸ்டோரில் ஆப் பிளாக்கர் என்று நீங்கள் தேடினால் அது கிடைக்கும். மட்டுமல்லாமல் தேவையற்ற மொபைல் ஆப்புகளை நீக்கிவிடுங்கள். மொபைல் பார்ப்பதற்கென தனியாக நேரம் ஒதுக்கிவிடுங்கள். மற்ற நேரத்தில் அதை பக்கத்திலேயே வைக்காதீர்கள். குறிப்பாக படுக்கும்போது தலையணைக்கருகில் ஃபோனை வைக்காதீர்கள். முடிந்தவரை 8 மணிக்கெல்லாம் ஃபோனை வேறு அறைக்கு மாற்றிவிடுங்கள் உறவுகளே. முடிந்தால் ஃப்ளைட் மோடில் போட்டு வைத்து விடுங்கள். அதேபோல் உங்களது ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோர் என்கிற ஆப்பில் யுவர் ஹவர் என்கிற ஒரு ஆப் ஒன்று உள்ளது. அதை நீங்கள் டவுன்லோடு செய்து வைத்து கொண்டீர்கள் எனில் அதில் நீங்கள் எவ்வளவு நேரம் வாட்ஸ்அப் அல்லது யூடியூப் போன்ற ஆப்களை உபயோகிக்கிறீர்கள் என்று அது காண்பித்துவிடும். நாம் எத்தனை முறை அவற்றை உபயோகப்படுத்துகிறோம் என்கிற விவரமும் அதில் வந்துவிடும். அதை பார்க்கும்போது நாம் இவ்வளவு நேரத்தை ஃபோனில் செலவு செய்கிறோமா என்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அந்த ஆப் உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் உபயோகத்தை குறைக்க உதவும் உறவுகளே. எப்பவும் தனியாக இருக்காமல் நண்பர்களோடோ அல்லது குடும்பத்துடனோ இருங்கள்.
உடலை ஃபிட்டாக வைத்துக்கொள்ள ஜிம்மிற்கு செல்லலாம், ஒர்க் அவுட் செய்யலாம், சைக்கிளிங் போகலாம், நடைப்பயணம் மேற்கொள்ளலாம். இப்படி மாற்று விஷயங்களில் உங்களது கவனத்தை திருப்புங்கள் உறவுகளே. அடுத்து, மொபைல் பயன்பாட்டை குறைக்கும் உங்கள் இலக்கை நீங்கள் உங்கள் குடும்ப நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்து உங்களது இலக்குக்காக உதவக்கூடும். கடைசியாக, பழக்கங்களை உடைக்க நேரமும் முயற்சியும் மிகவும் தேவை உறவுகளே. பொறுமையாக இருங்கள் மற்றும் உங்களது முயற்சியில் சிறிய வெற்றியை கிடைத்தால் கூட அதை கொண்டாடி விடுங்கள். உங்களது முயற்சியிலிருந்து சில சமயம் நீங்கள் ஸ்லிப் ஆகிவிட்டீர்கள் எனில் உங்கள் மீது நீங்களே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அதற்கு பதிலாக எந்த விஷயம் நம்மை பழைய பழக்கத்தை செய்ய தூண்டியது என்பதை பற்றி சிந்தித்து அதற்கேற்ப உங்களது ஐடியாவை மாற்றுங்கள். இந்த வழிமுறைகளை பின்பற்றி பழக்க வழக்கத்தை மாற்றியமைப்பதன் மூலம் மொபைல் என்னும் போதைப்பொருள் உபயோகத்தை படிப்படியாக குறைத்து ஆரோக்கியமான பழக்கங்களை வளர்த்து கொள்ளலாம் உறவுகளே. அன்பின் உறவுகளே, மொபைலை நாம் தான் உபயோகிக்க வேண்டுமே தவிர நம்மை அது உபயோகப்படுத்த அனுமதிக்கக்கூடாது உறவுகளே. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. உங்களது தினசரி உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் திரும்பலாம். நன்றி, நன்றி, நன்றி.